தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. 4/2/2026 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் மத்தேயு 21:14. அவர்களை சொஸ்தமாக்கினார். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. இயேசு அவர்களை குணமாக்கினார் என்கின்றது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்கள் நெடுநாளாக வியாதிகள் பட்டு அனைத்து மருத்துவரிடம் சென்று அல்லது நீங்களாகவே பல்வேறு முயற்சிகளை எடுத்த போதிலும் சுகமாகவில்லையே, இனி நான் என்ன செய்வேன் என்று வேதனையுடன் இருக்கின்றீர்கள் அல்லவா? கர்த்தர் இன்று உங்களை பார்த்து கூறுகின்றார், உங்களை அவர் சுகமாக்கி விட்டேன், சுஸ்தமாக்கி விட்டேன் என்று கூறினார். பிரியமானவர்களே, ஏனென்றால் நீங்கள் இப்பொழுது மருத்துவரை நம்பினது அனைத்தும் வீண். இனி எனக்கு சுகம் என் கர்த்தராகிய இயேசுவால் மட்டுமே உண்டு என்று அவரை மட்டுமே முழுமையாக நம்பிவிட்டீர்கள். அப்படித்தானே? இவ்வளவு நாளும் மருத்துவரையும் அல்லது பிறரையும் நம்பி நம்பி நீங்கள் உங்களுடைய நோயை குணமாக்க வேண்டும் என்று ஓடி ஓடி சென்றீர்கள் அல்லவா? அது எல்லாவற்றையும் இனி நான் அப்படி செய்ய மாட்டேன். மனிதரையும் மற்றவர்களையும் நம்பினது வீண். இனி நான் என் தேவனை, என் இயேசுவை மட்டுமே நம்புவேன். அவர் மட்டும் நினைத்தால் தான் எனக்கு சுகம் கிடைக்கும் என்று அவர் மேல் அல்லாதி விசுவாசத்தினால் அவரை மட்டுமே நம்பி இருக்கின்றீர்கள் அல்லவா? உங்களுக்கு சுகம் இன்றே கிடைத்து விட்டது என்று வாக்கு கொடுக்கின்றார். அந்த வாக்குத்தின்படி இன்றே சுகம் உங்களுக்கு வந்துவிட்டது. அதை விசுவாசித்து இனி எந்த மனிதரையோ நம்பாமல் பிறருடைய ஆலோசனை கேளாமல் அனைத்து காரியங்களிலும், நோய்கள் மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு காரியத்திலும், அது சிறிய காரியமானாலும் சரிதான், பெரிய காரியமானாலும் சரிதான், கர்த்தரிடம் ஜெபித்து அவருடைய ஆலோசனை பெற்று அதன்படி வாழுங்கள். அனைத்து நோய்களையும் குணமாக்கப்பட்டு அனைத்து பிரச்சனைகளையும் நீங்கப்பட்டு நீங்களும் உங்கள் சந்ததிகளும் சுகமாக மகிழ்ச்சியாக வாழ்வீர்கள். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற எங்களை அனைத்து வியாதிகளிடமிருந்து குணமாக்கி விட்டேன் என்று கூறின கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. நாங்கள் உண்மை மட்டுமே இன்றிலிருந்து சிறிய காரியமோ பெரிய காரியமோ ஜெபித்து உமது ஆலோசனையை பெற்றுக்கொண்டுதான் நாங்கள் செய்வோம் என்று உறுதியெடுக்கின்றோம். எங்கள் உறுதியை ஏற்றுக்கொள்ளுங்க. அதன்படி பரிபூர்ண சுகம் தந்து அனைத்து காரியங்களிலும் பரிபூர்ண விடுதலை தந்து ஆசீர்வதித்து உயர்த்துங்க. மீட்பர் இயேசுவின் முன் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென்.